காதல் கடந்து போகும் படத்தை வந்து பிரேக் பண்றோம், அந்த டிகோட் பண்றோம்னா சீனுக்கு அதுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையுமே பேச முடியும். லைக் அந்த படம் வந்து ஃபீல் குட் மட்டுமே கிடையாது, அதுக்குள்ள எல்லா அர்த்தத்தையுமே பேசியிருப்பான். வாழ்வியல், சமுதாயம், பொருளாதாரம், ஒரு ஐடி ஊழியர்ஸ்குள்ள இருக்கிற பிரச்சனை, நமக்கெல்லாம் ஒரு என்ன சொல்லுவாங்க, விக்டம், பாட்டு பாடு, நீ ஆடு, நீ நடனம், அப்புறம் வேற என்ன, நீ வந்து பாடு, பேசியிருப்பான். படத்திலே பேசியிருப்பான். அதுதான் சொல்ல வரேன். ஐயா நீங்க சொல்லுங்க, நீங்க அந்த மாதிரி ஒரு கார்ப்பரேட் கம்பெனி அனுபவப்பட்டது ஏதாவது? இது வந்து நம்ம நகைச்சுவா கையாளுறோம், ஆனா இது வந்து ரொம்ப பெரிய சீரியஸ் டாபிக். அது அவங்க அழகா பேசியிருப்பான். அடைக்கப்பட்ட ஒரு குடும்பத்துல இருந்து, அதாவது அடைக்கப்பட்ட சமுதாயம்லாம் இல்ல, அந்த வீடு, அந்த மாதிரியான வீடு, அந்த அப்பா வர கேரக்டர்லாம், அங்கிருந்து ஒரு பொண்ணு வீட்டுல ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு பின்னாடி அவங்க அம்மா வர பைபாஸ் பண்ணிட்டு போவாங்க. ஜீரோ சென்ஸ் ஜீரோ போய் வீடு. ஒரு அக்கா மீம் போட்டுட்டு இருக்கேன், ஜீரோ சிவிக் சென்ஸ். சென்ஸ் பாத்ரூம்ல போயிட்டு பின்னாடி ஒருத்தர் நடந்து போறான். இப்படி நகரத்துக்குள்ள வந்து ஒரு பொண்ணு வாழுது, அவ சந்திக்கிற எல்லா மாடர்ன் டேர்ம்ஸ் ஆஃப் பிரச்சனை எல்லாமே இருக்கும். அதுல வாழ்க்கையே என்னன்னு தெரியல, ஒரு பார் வச்சா போதும், நான் என் வாழ்க்கையில ஒரு உச்சத்தை போய் அடைஞ்சிருவேன்னு ஒருத்தன் ஒரு 5 வருஷம் வாழ்க்கையை தொலைச்சிட்டு வந்திருப்பான். சோ இவங்களோட லைஃப் ஸ்டைல் தான் காதலும் கடந்து போகும். என்னை பொறுத்த வரைக்கும் என்ன டெம்ப்ளேட்டா நான் பார்த்தேன்னா, அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பார்த்தேன்னு சொல்றேன். காதலும் கடந்து போகும் வந்து 4 இயர்ஸா 5 இயர்ஸா போட்டு நம்ம சோசியல் மீடியால பேசுவாங்கல்ல, 4 இயர்ஸ் ஆஃப் காதலும் கடந்து போகும், 5 இயர்ஸ் ஆஃப் காதல் மில்க் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. அப்படி வந்து ஓவர் சேச்சுரேட் பண்ணும்போது ஒரு நாள் ப்ரோ டெலிகிராம்ல அந்த படம் லிங்க் இருந்தா அனுப்பு ப்ரோ, அவன் 5 இயர்ஸ் ஆஃப் 6 இயர்ஸ் ஆகும் போட்டுக்கிறான். நான் பார்க்கவே இல்லை ப்ரோ, நான் என்ன எனக்கா நீ இன்னும் மில்க் பண்ணாம இருக்கிறா, லிங்க் அனுப்பினேன், பார்த்துட்டு இந்த படத்தை பார்க்காம போயிட்டேன். அது நான் பார்க்க சொல்ல, நான் வேற பர்பஸ், நான் வந்து லவ்னு பார்க்கலாம் அவங்க 2 பேருக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ஸ்ல தான் எனக்கு அது நான் அப்படிதான் கொண்டு போயிட்டே இருந்த படத்தை. நிறைய பேர் அது அந்த கிளைமேக்ஸ்ல தான் எனக்கு பிடிச்சது. அது யார் வேணா நீங்க என்ன பெர்ஸ்பெக்டிவ்ஸ்ல வேணா முடிச்சு எடுத்துக்கலாம், ஓப்பன் கிளைமேக்ஸா அந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. அண்ட் அந்த படம் பாத்தீங்கன்னா அது வந்து என்ன சொல்றது, அது உமன் எம்பவர்மெண்ட் இருக்கு அந்த படத்துல. அந்த பீரியட் டைம்ல எல்லாமே வந்து ஒரு மென் என்ன கஷ்டப்படுறான், அந்த காப்பர் ஐடி இப்போ உள்ள போக அவன் என்ன அன்எம்ப்ளாய்மெண்ட்ல கஷ்டப்படுறான்னு சொல்லுவான். ஆனா இந்த படத்துல பார்த்தா ஒரு சட்டலா முடிச்சிருப்பான், ஒண்ணுமே சொல்லாம. அது ஒரு ஃபீமேல் லீடர் வச்சு கொசுக்கடி இல்லாம நிம்மதியா தூங்குங்க. அத்திம்பே செத்து போல தூங்கின்னு இருக்காரு. இல்ல அவன் சொன்னது கரெக்டான பாயிண்ட். என்ன பாயிண்ட்னா, அது ஒரு ஃபீமேல் எம்பவர்மெண்ட் இருக்குடா அந்த படம். ஆனா அது வந்து அவங்க வந்து அப்படியே புரட்சி கிரட்சியா பேசல, ரொம்ப அழகா பேசுறாங்க, அசால்ட்டா ஹேண்டில் பண்ணிருப்பாங்க. ரொம்ப அழகான படம். சொல்லுங்க மாமாவுக்கு கொஞ்சம் கோஆபரேட் பண்ணு. அவர் ஒண்ணும் சொல்லல, இவரா பாபாதியார் படத்தை எடுத்தாரு அப்படின்றான். இல்ல இந்த படம் வந்து டபுள், ஆனா டைலாக் வந்து ஒண்ணு இருக்குல்ல, அது இங்க உட்காரணும். அதே மாதிரி அபிஷியலா ரீமேக் பண்ணதும் இந்த படம் சொல்லிட்டு காமிக்கையும் ஒரு படத்தையும் வச்சே ஒருத்த வந்து செகண்ட் ஹாஃப்ல மூட நம்பிக்கையெல்லாம் விட்டாப்புல, அந்த மாதிரிலாம் இருக்கு. கோகேஷ் லோகநாராஜுக்கு போட்டாச்சு. ஒண்ணு இல்ல, மகேஷ் பாபு பண்ண படத்தெல்லாம் இங்க வந்து ஏமாத்திருந்தாங்க. பார்த்தா மகேஷ் பாபு பண்ணிட்டான் மறுபடியும் ரெட்டி. கில்லி அந்த மாதிரிதான். அங்க பாத்தீங்கன்னா வந்து ஃபுல்லா வேற மாதிரி இருக்கும். அங்க அப்பா வந்து பையனுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த மாதிரி இருக்கும். இங்க வந்து நம்ம ஊர்ல அப்பாலாம் போய் விளையாடலாம் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, நம்மளோட இதுக்கு ஏத்த மாதிரி இருந்தால அந்த படம் அங்க இங்க இதுவாச்சு. பிகில் இல்லப்பா, அது வேற. இது நம்ம ரமணா இல்ல, வேற ரமணா. பிகில் எல்லாம் சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. முரண் கட்டு அண்ணனே முரணா, சரி வேணாம், அரசியல் அரசியல். அதான்டா நானும் சொல்றேன், ஒரு அரசியல் அரசியல். ஒரே கதையானாலும் அது வந்து லைக் தமிழ் ஆடியன்ஸுக்கு ஏத்த மாதிரி இந்த எசன்ஸ் இருக்கும்ல, அது மாத்துறது வந்துட்டு மாத்துறது வந்து அது ரொம்ப பெரிய வேலை. டைலாக்கா ஸ்கிரீன் பிளேவா அது சீரியனா ஆகுறதே பெரிய விஷயம். சோ காதலும் கடந்து போகும் வந்து நீங்க ஏதாவது சொல்ல போறீங்களா, நலனுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணி பேசுறீங்களா? பாபாதியாரை பத்தி நம்ம அடுத்து பேசுறோம். இல்ல நலனுக்காகவே நான் போறேன். எனக்கு பாத்தீங்கன்னா அதுல வந்து 2 கேரக்டர் ஒரு பாயிண்ட்ல ஸ்டக் ஆவாங்க, பட் அது எதுவுமே நிக்காது, போய்கிட்டே இருக்கும். நீங்களும் போய்கிட்டே இருங்க, அவ்வளவுதான் வாழ்க்கைன்ற மாதிரி எனக்கு புரிஞ்சுது. எனக்கு நான் என்ன எடுத்துட்டேன்னா, காதலும் கடந்து போகும்னும் போது எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, லவ் மூவ் ஆன இடம், பாஸ் ஆன இடம்ன்ற மாதிரி தானே சொல்லுவான் போயிருவான். என்ன தண்ணி அடிச்சிருக்கா? இல்லப்பா, அப்புறம் நம்ம அலம்புற அன்கண்டிஷனல் லவ், இது ஃப்ரெண்டு எதுவோ இருக்கட்டும், எல்லாருக்குள்ளயும் ஒரு
மொமெண்ட். அது வந்து நேம்குள்ளேயே வைக்க முடியாத ஒரு டேக் இருக்கும். பையன் பொண்ணுனா ஃப்ரெண்ட் எல்லாம் தாண்டி லவ் தான் வருவாங்க. லவ் தாண்டி ஒன்று இருக்கும், காதலும் கடந்து போயிடும். இது முன்னாடி அது என்னவோ இருக்கும். இது மாதிரி சந்தான பாட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். இப்போ நான் வந்து இப்போ மஞ்சுபால் பாய்ஸ் வந்து இதுவானதுக்கு அப்புறம் அந்த அந்த சக்சஸ் மீட் கமல் நான் எடுத்தது அந்த சாங் வந்து லவ்வுக்காக வச்சேன். ஆனா அந்த சாங் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்காக யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்லேயே அந்த லவ் இருக்கு. அந்த மாதிரி இது பார்க்கறப்ப இதுல லவ் இல்லை, ஆனா ஏதோ ஒன்று இருக்கு. ஆனா இல்ல. ஒரு சித்தா படத்துல அந்த ஒரு பாட்டு வந்து சித்தப்பாக்கும் அவர் பொண்ணுக்கும். ஆனா அது யாருக்கு வேணா எழுதுன விவேக்னு நினைக்கிறேன். விவேக்கே வந்து யாருக்கு வேணா அதை நீங்க சூட் பண்ணிக்க முடியும். அந்த 4 வரி வந்து யாரா வேணா இருக்கணும். இதுல அவன் வண்டிக்கும் பைக்குக்கும் தான் போட்டு அந்த படத்துல வர கண்டெக்ஸ்ட் வச்சு நம்ம அதை யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது. எனக்கு அந்த லைன் பிடிச்சிருக்கு, எனக்கு இது சூட் ஆகுது, நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு ரிலேஷன்ஷிப் இதுதான் அப்படின்னு இல்லாம எது வேணா இருக்கட்டும், அதுல ஒரு பேரன்பு இருக்கும். அதுதான் காதலும் கடந்து போகும்.